அங்கே பாருங்க, அவருக்கு சகோதரர்கள் போட்டு அவரை அடித்து குழியில் போட்டு என்னென்ன சித்திரவதெல்லாம் பண்ணி அவர் எகிப்துக்கு கொண்டு போய் அங்கேயும் அவர் அனுபவித்தாலும் கடைசியில் யாக்கோபு மரித்த பிறகு கூட சகோதரர்கள் வந்து அவர்கிட்ட கேட்பாங்க, நாங்கள் அப்பா இருக்கும் போதே உங்கள்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லணும், எங்களை மன்னிச்சுன்னு கேட்குறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. யோசேப்பு சொல்லுவார், ஆடா பாவிகளே, நீங்கள் இல்லை என்னை அனுப்புனது, தேவனே நான் என்னை அனுப்பினார். இப்படி பஞ்சகாலம் வரும், தன் ஜனங்களை மீட்கணும், தன் வம்சம் காக்கணும் என்று. அதுதான் கர்த்தருடைய பிள்ளைய. நாம கூட அதுதான் நினைக்கிறோம். இன்னைக்கு இது எனக்கு வந்தது இல்லை. நம்மளை ஒவ்வொருவரையும் இந்த ரூட்டில் இருந்து, இப்போ துன்மார்கள் இருக்கிறாங்க அந்த இடத்துலயே, சகோதர இடத்துலயே யோசிப்பு இருந்து அவர் வாழ்க்கை நல்லா தெரியுமா, அங்கிருந்து பிரித்து எடுக்கவே தான் அவர் சேமான் ஒரு அதிபதி, ஒரு நாட்டு இளவரசனுக்கு சமமான ஒரு அதிபதி. இங்க அவர் சகோதர நடுவில் இருந்து என்ன இருந்திருக்கான், இன்னும் அண்ணன் பேசத்தில்லையா, தம்பி பேசத்தில்லையா, அவர் பேசத்தில்ல, 10 வருஷமா பேசத்தில்லை. என்ன பிரச்சனை? வீட்டு பிரச்சனை, நில பிரச்சனை, வழி பிரச்சனை, இதுதான் நாம பேசுவோம். அப்ப தேவன் நம்மளை முன்குறிக்கிறாருன்னா அவர் நம்மை ஆசீர்வதிக்கவே முன்குறிக்கிறார், உன்னை உயர்த்தவே முன்குறிக்கிறார். நாம திட்டத்தை இங்க சொல்லக்கூடாது, மனுஷன் இடத்துல பார்க்க கூடாது. அப்ப நம்ம எடுத்துக்கொண்டு போகிற உபத்திரம் வருதுன்னா அதுல இருந்து உன்னை இன்னும் உயர்த்த தான் தேவன் திட்டம் தீட்டுகிறார்.